சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சீக்கிரமே சேதுவும் தமிழும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்க வீட்டில் தானே இருக்காங்க. மாமா தீபாவளிக்கு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட கேட்கவும், ஏன் இல்லை, நீ இப்படி கேட்பேனே தெரியும், நான் காலையிலே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இங்கே மாமா அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும் வேகமாக சேது எடுத்துட்டு வராரு. இந்தா இது என்னுடைய தீபாவளி பரிசு, இதில் உனக்கு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கொடுக்குறாரு. அப்போ அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும், சேது பார்த்தா தமிழுக்கும் சேர்த்து ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காரு. அவளுக்கு தானே, அவளுக்கும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்போ நீங்களே அக்கா கிட்ட கொடுத்துருங்க, நான் வெளியில் போகிறேன், நீங்கள் இந்த ட்ரெஸ் அக்கா கிட்ட கொடுத்துட்டு அக்கா கிட்ட கொஞ்சம் பேசுங்க மாமா, என்னதான் உங்களுக்கு கோவம் இருக்கட்டுமே, அந்த கோவத்தை இப்படி வச்சுக்கிட்டே இருக்கவா போறீங்க, அந்த கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்களும் அக்காவும் சீக்கிரம் சேர்ந்து வாழணும் மாமா, இந்த தீபாவளிக்கு நீங்களும் அக்காவும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தனம் சொல்லவும், சரி தனம் நீ போ, நான் அவகிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்றாரு. தமிழில் பார்த்தா காலேஜ் போயிட்டு வராங்க. தமிழில் பார்த்தா காலேஜ் போயிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே தமிழ் அப்படின்னு சொல்லி சேது கூப்பிடவும், என்னங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்குறாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா புடவையை கொடுக்குறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், தீபாவளிக்கு என்னுடைய கிஃப்ட்டு, இதில் சேலை இருக்குது, இந்த சேலையை நீ தீபாவளி அன்னைக்கு கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே எனக்காகத்தான் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஆமாம் உனக்காகத்தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்கிறாரு. என்ன இம்பிட்டு நாளாக என் மேலே கோபம் இருந்துச்சு, இம்பிட்டு நாளாக என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க, இப்போ என்னன்னா திடீர்னு தீபாவளிக்கு புடவையெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், இம்பிட்டு நாள் கோபம் இருந்துச்சு தான், ஆனால் இந்த தடவை ஓ வயிற்றுல என் பிள்ளை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்கே பார்த்தா தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாமா நீங்களும் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், இத்தனை நாள் உன் மேலே கோபம் இருந்துச்சு தான், இதே கோபத்தோட எத்தனை நாள் இப்படியே இருக்கிறது, கோபத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த தீபாவளியிலேருந்து நம்ம வாழ்க்கை புதுசாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், பட்டுன்னு பார்த்தா தமிழ் சேதுவை கட்டி பிடிச்சிடுறாங்க. மாமா எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமுமே கிடையாது, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா ஒரே ஒரு வார்த்தை, இந்த வயிற்றுல வளர்கிற குழந்தை உங்கள் குழந்தை இல்லைன்னு, அது மட்டும்தான் எனக்கு உங்கள் மேலே கோவம். நீங்கள் என் குடும்பத்துக்காக எம்பிட்டோ பண்ணியிருக்கீங்க, எனக்காகவும் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் அன்றைக்கி சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு உங்கள் மேலே கோவமாக இருந்துச்சே தவிர மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது தப்பு தான் மாமா, உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்க கூடாது தான், அந்த பொய்க்காக உங்ககிட்ட நான் ஏகப்பட்ட தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனால் இப்பயும் கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், உங்ககிட்ட நான் பொய் சொல்லியிருக்க கூடாது தான், உங்களை நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி தான், என்னை மன்னிச்சிருங்க மாமா, அப்படி உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் நான் பொய் சொல்லும்போது நெருப்பில் நிற்கிற மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் அவதிப்பட்டிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லவும், பரவாயில்ல தமிழ் விடு, இப்போ நீ சொன்ன பொய்யெல்லாம் அதெல்லாம் மறந்துடுவோம் தமிழ், நான் பண்ணதும் தப்பு தான், உன்னை பார்த்து நான் அப்படி பேசியிருக்க கூடாது, எந்த கட்டுன புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியை நான் உன்னை கேட்டுட்டேன், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நான் தாமரையை கற்பழிச்சிட்டேன்னு சொன்னதை எல்லாரும் நம்பினாங்க, ஆனால் நீ ஒருத்தி மட்டும் என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சு என் புருஷன் இதை பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லி என் பக்கம் நீ ஒருத்தி மட்டும்தான் நின்ன, அப்படி நின்ன உன்னைய போய் நான் தப்பான வார்த்தையில காயப்படுத்திட்டேனே, நான் பண்ணதும் தப்பு தான் தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஐயோ மாமா நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், மாத்தி மாத்தி பார்த்தா ரெண்டு பேரும் நீ என்னைய மன்னிச்சிரு நான் உன்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி மாமா எனக்கு புடவை எடுத்து கொடுத்தீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், எனக்கு எடுக்கணும்னு தோணலை, ஆனால் உனக்கும் தனத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தேன், இன்னைக்கு டவுன் வரையே போயிருந்தேன், அப்போ உனக்கும் தனத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன், தனத்துக்கு இப்போ தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், நான் உங்களுக்கு எடுத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எனக்கு நீ ட்ரெஸ் எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாம் மாமா இன்னைக்கு கடையில் போனஸ் கொடுத்தாங்க, தீபாவளி போனஸ், அதை வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, என்னதான் நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் நீங்கள் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சி இதை உங்ககிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி மனசு மாறுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமாமா அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா ஒரு வேஷ்டி ஷர்ட்டை எடுத்து இங்கே சேது கையில் கொடுக்குறாங்க. இது எனக்கா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாம் மாமா உங்களுக்காக நானே பார்த்து பார்த்து கடையில் வாங்கினேன், நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், நல்லா இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா கிட்டத்தட்ட ஓரளவு ரெண்டு பேரும் மனசை புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு புது வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க.